தருவானா தரமாட்டானா, இது சரிப்பட்டு வராது, தூக்கிட வேண்டாம். பட்டா மாமி, இந்த மாதிரிலாம் பண்ணால் யாரா வருவா? வாயில் வச்சு அடிக்கிறான். தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையாக போப்பா, பார்த்து பல்ல மாரி பார்த்து போப்பா. கேட்குறானா? ரோட்டில் வண்டி ஒரு தெரிஞ்சு நீ வாட்டில் போயினுக்கிறேன், போகிறா வண்டியில். டேய் தம்பி, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 5 கிலோ போதும்டா. தூக்கிட்டான்டா. ஐயோ உதறான்டா டேய். ஸ்பைடர் மேன். ஸ்பைடர் மேன் கொண்டு மரியாதை போச்சுறவனால. ஆமாம். ஐயோ இந்த கண்ணாடி கொஞ்சம் பிடி. யாரா இப்போ தம்பி, நான் ஃபஸ்ட்டு மேலே போய்க்கிறேன். அண்ணன் அவன் கை கொடுத்து கூப்பிட்றேன், சரியா? சரிண்ணா சரிண்ணா. கூப்பிட்றா, வாடா வாடா வாடா. ஐயோ நான் ஓடி வந்து ஜம்ப் பண்ணிடுறேன். ஆடங்க, நல்லா காப்பாற்றின போ. இந்த பையன் கிணத்துக்குள்ளே குதித்து தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு நினச்சா அதான் இல்லை. வெயிட் அண்ட் சி. ஆஹா, இவர் நெட்டில் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக ஸ்டன் பண்ணுறாரு. இந்த மாதிரி யாரும் நீங்கள் பண்ணாதீங்க, பண்ணால் செத்துருவீங்க. போன ஜென்மத்தில் குரங்கா பிறந்துருப்பான் போல. வெயிட் ஃபார் லெஜண்ட் சொன்னாங்க, அதனால நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா லெஜண்டே வராரு, ஒரு ஸ்டெப் கூட தாண்டலை. முடி வெட்டினா முடி மட்டும் வெட்டணும். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு, ஸ்கேட்டிங் போட்டு எடுத்தவனுக்கு ஸ்கேட்டிங்கால தான் சாவு. ஆஃபீஸில் இருக்க டென்ஷனை வீட்டில் காட்டாதீங்க, அப்புறம் வந்துட்டு இப்படியா. Guys, please don't over speed. Please, please, please. சொன்னால் எவன் கேட்குறான்? கௌஷிக் வந்துட்டாரா? சரி, அதையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். நான் பாட்டுக்கு 7 உட்காந்துட்டு இருக்கேன். கேட்ச். ஐயோ ஸ்கேட்டிங் போர்டு. அடாடாடாடா, என்ன வெயில். தர்பூசணி சாப்பிட்டா தான் சரியா. அப்படின்னு யார் நடிக்கிறது? கண்ணாடி போடையா டமால். எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல ராட்டினம் சுற்றினா இப்படி தான் டிங் டாங் மண்டையில் அடி போடும். ப்ளீஸ் கேர்ஃபுல்.